ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு அனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மானுவாவோட 141ல இருந்து 143 வரைக்கும் இந்த 3 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த ஹெவன்ஸ் ரோரை சேர்ந்த வெனரபிள கொன்னு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானோட லீடர் நம்ம ஹீரோ ரூம் கூட்டிட்டு போய் இதுதான் வெனரபிள் யூஸ் பண்ண ரூம் அப்படின்னு இருப்பாரு. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் என்ன கேபிட்டல் இருந்து கூப்பிட்டாங்க, இப்போ நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு நம்மளோட கேபிட்டலுக்கு கடைசியா போயிருப்பாங்க. இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ கேபிட்டல்ல இருக்க அந்த எம்பரரோட ஹால்ல இருக்கான். அப்ப அந்த எம்பரரும் குய்ஃபாங் சொல்லு, அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான்ல இருக்கீங்களா நீ எப்படி தோக்கடிச்ச? அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான்ல இருக்கீங்களா வாய்டு ஸ்டேஜ் எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க, அவங்க கூட எப்படி சண்டை போட்ட அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் மெஜஸ்டி, அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்தீங்களா வாய்டு ஸ்டேஜ்ல தான் இருந்தாங்க, அவங்க வாய்டு ஸ்டேஜுக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா எல்டர் யூ, அதான் டியான்ஷியோ பிளேஸ் சேர்ந்த எல்டர். அவரோட பில்ஸை வச்சுதான் அவங்க எல்லாம் வாய்டு ஸ்டேஜுக்கு பிரேக் த்ரூ பண்ணாங்க அப்படிங்கிறான். அந்த டியான்ஷியோ பிளேஸ் அப்படிங்கிறது அந்த ஹெவன்ஸ் ரோரை தான் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஹெவன்ஸ் ரோர் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நம்ம ஹீரோவும் அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்தவங்களோட காம்பேக்ட் பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த எம்பரர் என்னது டியான்ஷியோ பிளேஸ் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அந்த டியான்ஷியோ பிளேஸோட ஸ்ட்ரென்த் நம்ம யூயோ இம்மோர்டல் பிளேஸ் அளவு இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப அங்க இருக்க ரெண்டு பேரு என்னது டியான்ஷியோ பிளேஸா, அதை பத்தி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். அப்ப இன்னொருத்தனும் என்னது ஒரு பில்லை யூஸ் பண்ணி ஒருத்தரால வாய்டு ஸ்டேஜுக்கு பிரேக் த்ரூ பண்ண முடியுமா அப்படின்ட்டு அந்த டியான்ஷியோ பிளேஸ் சேர்ந்த அந்த எல்டர் என்ன பிளான் பண்றான்னு தெரியலையே அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் நான் அந்த டியான்ஷியோ பிளேஸ்ல இருக்க அந்த எல்டர் கூட சண்டை போட்டு அவனை கொன்னுட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கவங்களும் ஷாக் ஆயிட்டு என்னது நீ அந்த டியான்ஷியோ பிளேஸ் சேர்ந்த எல்டர் கூட தனியா சண்டை போட்டு உயிரோட இருக்கியா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த எம்பரரும் சிரிச்சுக்கிட்டு அவரு சேர்ல இருந்து எந்திரிச்சு, ஜென்டில்மேன் கொஞ்சம் அமைதியா இருங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நாம ஏன் நம்ம யூ ஃபேமிலியோட யூயோ இம்மோர்டல் பிளேஸ்ல இருக்க மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அந்த டியான்ஷியோ பிளேஸை கைப்பற்றக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம குயின் ஃபேமிலியோட கிரேட் கிராண்ட் மதர், அப்புறம் நானாங் ஃபேமிலியோட ஹெட், அப்புறம் பாய் ஃபேமிலியோட ஹெட் எல்லாருமே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ என்னது ரைடு போக போறோமா, இந்த யூயோ இம்மோர்டல் பிளேஸ் இந்த யூ ஃபேமிலியோட ஒரு பிரைவேட் பிளேஸ் தான். இந்த எம்பரர் இந்த யூயோ இம்மோர்டல் பிளேஸ் யூஸ் பண்ணி அந்த டியான்ஷியோ பிளேஸையும் கைப்பற்றி இந்த உலகத்தை ஃபுல்லா இவர் தான் ரூல் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த தேர்ட் பிரின்ஸ் காட்டுறாங்க. அவனும் குய்ஃபாங் பரவாயில்லாம், நீ நம்ம யூயோ இம்மோர்டல் பிளேஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நாங்க கேட்ட மாதிரியே இந்த டூஸ் ஆன் பில் எல்லாம் ஹை குவாலிட்டியில ரிஃபைன் பண்ணி கொடுத்துட்ட, அதுவும் 100 பில்ஸ் ரிஃபைன் பண்ணி கொடுத்துருக்க. உங்க குயின் ஃபேமிலி எங்க யூ ஃபேமிலியோட யூயோ இம்மோர்டல் பிளேஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு உங்க குயின் ஃபேமிலி இந்த பில்ஸ் எல்லாம் ஈஸியாவே ரிஃபைன் பண்ணி கொடுத்துட்டீங்க, மத்த ஃபேமிலிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு கிளம்புறான். அப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. அந்த தேர்ட் பிரின்ஸும் நேனாங் ஃபேமிலியோட கிளானுக்கு போயிட்டான். அப்ப நம்ம ஷியோ குயினும் வந்து வெல்கம் ஹைனஸ், நீங்க இன்னைக்கு எதுக்கு வந்துக்கிறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறா. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸும் எங்களோட ராயல் ஃபேமிலில இருந்து உங்க நேனாங் ஃபேமிலிட்ட சில பொருட்களை கிராஃப்ட் பண்ணி தர சொல்லியிருந்தோம், அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஆனா நீங்க பண்ண கிராஃப்ட்னால என்னோட ஃபாதர் என்னது இவ்வளவு மோசமா கிராஃப்ட் பண்ணிருக்காரா அப்படின்னு வருத்தப்பட்டாரு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஷியோ குயின் டே நீ என்ன சொல்ற அப்படின்னு டென்ஷன் ஆவரா. அப்ப நம்ம நேனாங் ஃபேமிலியோட ஹெட் வந்து தடுத்துட்டு யுவர் ஹையர்னஸ் எங்களை மன்னிச்சிருங்க, இன்னும் ஒரு 5 நாள் மட்டும் டைம் கொடுங்க, நாங்க பர்ஃபெக்ட்டா அதை கிராஃப்ட் பண்ணி கொடுத்துறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸும் நேனாங் ஃபேமிலியோட ஹெட் நீங்க சொல்றதுனால இன்னும் ஒரு 5 நாள் நான் உங்களுக்கு டைம் தரேன், எங்களுக்கு இப்ப அது தேவை, நீங்க மட்டும் சொன்ன மாதிரி அதை 5 நாள்ல கிராஃப்ட் பண்ணி தரல அப்படின்னா உங்களோட நேனாங் ஃபேமிலி தப்பு பண்ணதுக்காக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம நேனாங் ஃபேமிலியோட ஹெட்டும் ஷியோ குயினும் டே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸும் அங்க வந்து சிரிச்சிட்டே கிளம்புறான். அப்ப நம்ம ஷியோ குயினும் டே முட்டாள் தேர்ட் பிரின்ஸ், உங்க யூ ஃபேமிலிட்ட அந்த யூயோ இம்மோர்டல் பிளேஸ் இருக்கிறதுனால அந்த யூயோ இம்மோர்டல் பிளேஸ் வர எல்லா பொருளையுமே நீங்க ஆட்டை போட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிறா. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ பாய்லிங் அப்புறம் ஷியோ குயின் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பாய்லிங் ஷியோ குயினை பார்த்து ஷியோ குயின் உங்களோட நேனாங் ஃபேமிலி கிட்ட அந்த யூ ஃபேமிலி சேர்ந்தவங்க நிறைய கேட்டிருக்காங்க போல அப்படிங்கிறான். அப்ப ஷியோ குயினும் ஆமாண்டா அவனுக்கு யாரையும் சும்மா விட மாட்டான் அப்படின்னு டென்ஷன் ஆகிறா. அப்ப நம்ம ஹீரோ இல்ல ஷியோ குயின் நீ கோவப்படக்கூடாது அப்படின்ட்டு நம்மளோட மேஜர் ஃபேமிலிஸ்ல இருந்தா அந்த யூயோ இம்மோர்டல் பிளேஸோட ஸ்ட்ரென்த்துக்கே ஒரு பேக்கப்பா இருக்கும், அதை நம்ம உடைக்கணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம பாய்லிங் என்னது உடைக்க போறியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஷியோ குயினும் குய்ஃபாங் நீ உடைக்க போறனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த யூ ஃபேமிலி சேர்ந்தவங்க நம்ம கிட்ட ரொம்பவே திமிரா நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு மத்த ஃபேமிலிக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் கத்து கொடுக்கணும், அப்புறமேட்டுக்கு அந்த யூ ஃபேமிலி தான் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, அவனுங்க இன்னும் ஸ்ட்ராங்காக பாக்குறானுங்க, அந்த எம்பரர் வாய்டு ஸ்டேஜுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஷியோ குயினும் பாய்லிங்கும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறமேட்டுக்கு அந்த எம்பரரை காட்டுறாங்க. அப்ப அந்த எம்பரரும் நான் மட்டும் பிளான் போட்ட மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி எந்த ஒரு ஃபேமிலியும் என்னோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர முடியும், இதுக்கு யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஷியோ குயின் அந்த எம்பரர் வாய்டு ஸ்டேஜுக்கு போயிட்டானா அவனை தோக்கடிக்கிறது கஷ்டம், இப்ப நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறா. அப்ப நம்ம பாய்லிங்கும் பிரதர் குய்ஃபாங் அந்த எம்பரர் கண்டிப்பா சாவணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஷியோ குயின் குய்ஃபாங் நம்ம எப்படி அந்த எம்பரரை கொல்ல முடியும், அதுக்கு உங்க குயின் ஃபேமிலிட்டையும் ஹெல்ப் கேட்க முடியாது, அப்புறம் எந்த ஃபேமிலியுமே அந்த எம்பரரை கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இப்ப நம்ம என்ன பண்றது உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம பாய்லிங்கும் ஆமா பிரதர் குய்ஃபாங் உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த பைத்தியக்கார எம்பரரை சமாளிக்கிறதுக்கு
என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, இதை கவனமா கேளுங்க அப்படின்ட்டு அந்த எம்பரரை அவனோட எம்பரர் பொசிஷன்ல இருந்து தூக்கணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்ன பிளான் போட்டான்னு சொல்ல நம்ம போக போக பாத்துக்கலாம். அப்புறமேட்டு நம்ம ஹீரோவையும் லியோ ஷோஷங்கையும் காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஷியோஷங் இது ரொம்பவே ஆபத்தா இருக்கும், உன்னால இதை தனியா பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஷியோஷங்கும் குயிஃபங் நீ கவலைப்படாத, அந்த எம்பரரை மட்டும் நீ சமாளிச்சிக்கா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு குயிஃபங் நீ கவலைப்படாத, உன்னோட ஃபர்ஸ்ட் பிளான் நல்லபடியா எக்ஸிக்யூட் ஆகும், நீ நாளைக்குலாம் அந்த குட் நியூஸை கேப்ப அப்படின்ட்டு அங்கிருந்து போறா. அப்ப நம்ம ஹீரோவும் ஷியோஷங் நீ பார்த்து போயிட்டோம் அப்படின்ட்டு இப்ப என் பிளானோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அந்த எம்பரரோட பேலஸ்ல மெஜஸ்டி உங்களை பார்க்க குயிஃபங் வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ போய் மெஜஸ்டி நீங்க எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறான். அப்ப அந்த எம்பரரும் குயிஃபங் யூயோ இம்மோர்டல் பிளேஸ்ல இருக்க நம்மளோட ஸ்பிரிச்சுவல் கார்டனை யாரோ அட்டாக் பண்ணி அதை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ என்னது யூயோ இம்மோர்டல் பிளேஸ்லயே அட்டாக் நடந்தது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த எம்பரர் குயிஃபங் நீ தான் இங்க இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்டான அல்கமிஸ்ட், உன்னால மட்டும் தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம யூயோ இம்மோர்டல் பிளேஸோட மெடிசன் கார்டன்ல பாய்சன் இருக்கு, அதை நீ உடனே நியூட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்ட்டு நீ சீக்கிரமா யூயோ இம்மோர்டல் பிளேஸுக்கு கிளம்பி அந்த மெடிக்கல் கார்டன்ல இருக்க பாய்சனை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ முட்டி போட்டு மெஜஸ்டி என்ன மன்னிச்சிருங்க, என்னால யூயோ இம்மோர்டல் பிளேஸுக்கு போக முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த எம்பரரும் குயிஃபங் நீ ஏன் போக மாட்டான்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் மெஜஸ்டி எங்க குயின் ஃபேமிலியில யூயோ இம்மோர்டல் பிளேஸுக்கு கொடுக்க வேண்டிய பில்ல இன்னும் ரிஃபைன் பண்ணி முடிக்கல, அதுக்கான வேலை நிறையவே இருக்கு, அதனால என்னால போக முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த எம்பரர் எந்திரிச்சு டென்ஷன் ஆயிட்டு குயிஃபங் நீ என்ன பேசுற, இப்ப யூயோ இம்மோர்டல் பிளேஸ்ல இருக்க மெடிசன் கார்டன்ல இருக்க பாய்சனை நியூட்ரலைஸ் பண்றதா முக்கியமான வேலை, இதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை குயிஃபங் நீ மேல எந்திரி, உன் மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு, நீ யூயோ இம்மோர்டல் பிளேஸ்ல இருக்க ஸ்பிரிச்சுவல் கார்டன்ல இருக்க பாய்சன் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ற வரைக்கும் உங்களோட குயின் ஃபேமிலி எந்த ஒரு பில்ஸும் கொடுக்க வேண்டாம், அது மட்டும் இல்லாம நீ மட்டும் யூயோ இம்மோர்டல் பிளேஸுக்கு போய் அங்க இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ண அப்படின்னா உனக்கு நான் ரிவார்ட் தரேன் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ வில்லத்தனமா மெஜஸ்டி நீங்க வந்து இவ்வளவு சொல்றீங்க, இதுக்கு மேலேயும் உங்க பேச்சை என்னால தட்ட முடியாது, நான் கண்டிப்பா யூயோ இம்மோர்டல் பிளேஸுக்கு போறேன் அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோட டீம் எம்பரர் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் யூயோ இம்மோர்டல் பிளேஸுக்கு கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஷியோ குயின் பாய்லிங் கிட்ட பாய்லிங் குயிஃபங் நம்ம பிளானுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் கரெக்டா பண்ணிருப்பானா அப்படிங்கிறா. அப்ப நம்ம பாய்லிங்கும் பண்ணிருப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஒரு 7 நாள் கழிச்சு நம்ம ஹீரோட டீம் யூயோ இம்மோர்டல் பிளேஸுக்கு வந்துட்டாங்க. இதுதான் யூயோ இம்மோர்டல் பிளேஸ். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹோச்சர் நம்ம ஹீரோக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. அப்புறமேட்டுக்கு ஒரு பிங்க் ட்ரெஸ் போட்ட பொண்ணு நம்ம ஹீரோக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கா. இந்த பிங்க் ட்ரெஸ் போட்ட பொண்ணு பேரு மறந்துருச்சு கைஸ், உங்களுக்கு ஞாபகம் தான் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அப்படி இல்ல நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அப்புறமேட்டுக்கு அந்த யூயோ இம்மோர்டல் பிளேஸோட புது மாஸ்டர் வராங்க, இவங்க பேரு ஃபூ ஹான்கு. அப்ப அந்த யூயோ இம்மோர்டல் பிளேஸோட மாஸ்டரும் நான் தான் ஃபூ ஹான்கியூ, இந்த யூயோ இம்மோர்டல் பிளேஸோட புது மாஸ்டர், உங்களை எங்க யூயோ இம்மோர்டல் பிளேஸுக்கு வரவேற்கிறோம் யங் மாஸ்டர் குயிஃபங் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் வணக்கம் மாஸ்டர் ஃபூ, நீங்க தப்பா நினைக்கலாம், வெல்கம் பார்ட்டியை நிறுத்திட்டு அந்த மெடிசன் கார்டனை நம்ம சீக்கிரமா போய் பார்க்கலாமா அப்படிங்கிறான். அப்ப அந்த யூயோ இம்மோர்டல் பிளேஸோட மாஸ்டரும் கண்டிப்பா மாஸ்டர் குயிஃபங் வாங்க இப்படிதான் போகணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் லேண்டை பார்த்தா ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கூட வந்த 2 பொண்ணுங்களும் இங்க என்ன இவ்வளவு பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு அவங்களோட மூக்க மூடிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இந்த ஸ்பிரிச்சுவல் லேண்டை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு ஸ்பெஷலான கம்பஸ்டிவ் ஆயில் அப்படிங்கிற ஒரு ஆயிலை யூஸ் பண்ணி இங்க இருக்க ஸ்பிரிச்சுவல் ஏர் அப்புறம் இந்த லேண்ட்ல இருக்க சாயில் மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த யூயோ இம்மோர்டல் பிளேஸோட மாஸ்டரும் இவதான அந்த ஃபார்மல் மாஸ்டரோட பொண்ணு, இவளோட பேரு கூட லியோ ஷோஷங் அப்படின்ட்டு இவளோட மதர் தான் எங்களை ஏமாத்திட்டு போனாங்க, இவனா சாவமும் உயிரோடு ஏகிறா, அது கூட பரவாயில்லாம், இவளுக்கு இந்த மாதிரி மரியாதை கொடுப்போம்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு டென்ஷன் ஆகிறா. அப்ப நம்ம ஹீரோவும் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு மாஸ்டர் ஃபூ நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு சில மெட்டீரியல் மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் லேண்டை நான் பழையபடி மாத்திடுவோம் அப்படிங்கிறான். அப்ப அவங்களும் யங் மாஸ்டர் குயிஃபங் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் லேண்டை நிறையவே கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்க அல்கெமிஸ்ட் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, அவங்க எல்லாருமே இந்த ஸ்பிரிச்சுவல் லேண்ட் இதுக்கு மேல வேஸ்ட் தான், இதை ரீஸ்டோர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க, ஆனா நீங்க இதை ரீஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்றீங்க, உங்ககிட்ட உண்மையாவே இதுக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிறாங்க. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.